guys, இன்னைக்கு நம்ம 2019ல ரிலீஸ் ஆன பிளட் ஆன் ஹர் நேம் அப்படின்ற ஒரு த்ரில்லர் கிரைம் மூவி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மெக்கானிக் ஷாப்பை காமிக்கிறாங்க. கீழே ஒரே ரத்தமா இருக்கு. இதை பார்த்த ஹீரோனி அப்படியே அதிர்ந்து போய் கையெல்லாம் உங்களுக்கு வெடவெடுக்க ஆரம்பிக்குது. அவங்க முகத்துல நிறைய காயங்கள் இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே அவங்க பையனோட ஞாபகம் வருது. ஷாப்புக்கு பக்கத்துல தான் அவங்க வீடு இருக்கும். வேகமா போறாங்க. அவங்க பையனோட பேரை சொல்றாங்க. ரூம் லாக் ஆயிருக்கு. வீட்டுக்குள்ள அவன் இல்ல. பதட்டமா இருக்கு அவங்களுக்கு. திரும்ப அவங்களோட ஷாப்புக்கு வராங்க. என்ன பண்றதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆள் கீழே இறந்து கிடக்குறாரு. இவரை மர்டர் பண்ணது ஹீரோயின் தான். செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இவங்க அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஓகே, 911 கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியே பாக்குறாங்க ஜோரன் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இத மறைச்சலாம் சொல்லிட்டு அங்க அந்த ஷீட் அப்படியே மூடுறாங்க. அவங்க ஜன்னல் வழியே வெளியே பாக்குறாங்க. ஒரு குட்டி பொண்ணு கார்ல போயிட்டு இருக்கா. இப்ப கவர்லாம் வச்சு அந்த பாடிய பேக் பண்றாங்க. இந்த இறந்து போனவரோட கார் கீ எடுத்து அந்த காரோட டிக்கில அவரோட பாடியை வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஆத்து கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரோட பாடிய போட்ல வச்சுட்டு தண்ணியில தூக்கி போட்டலாம் சொல்லி படகுல போயிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்பவும் பதட்டமா இருக்கு. பயந்துகிட்டே இருக்காங்க. இப்போ அவர் அட்டாக் பண்ண வெப்பன் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லி தண்ணியில தூக்கி போட்டுறாங்க. இப்போ அவரோட பாடியை எடுக்க ட்ரை பண்ணும் போது இப்போ அவரோட பாக்கெட்ல போன் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. போன் எடுக்கலாமா வேணாமான்ற பதட்டமா அவங்களுக்குள்ள இருக்கு. சரி, என்னதான் இருக்குன்னு எடுத்து பார்த்தலான்னு பார்த்தா அவங்க பையன் கிட்ட இருந்து நிறைய ஆடியோ ரெக்கார்ட் வந்திருக்கும். அது ஒண்ணு பிளே பண்ணி பாக்குறாங்க. அப்பா, நேத்து நைட்ல இருந்து ஏன்பா வீட்டுக்கு வரல? எங்க இருக்கீங்க? அம்மா கவலைப்படுறாங்க. காலையில சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்ற ஆடியோ தான் அது. அதை கேட்டு அவங்களுக்குள்ள பயம் வருது. இப்ப டக்குன்னு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. அவங்க பையன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம அவங்க ரத்தக்கரப்பட்ட துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அவனுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இப்ப அவங்க பையனை கூட்டிட்டு வெளியே போறாங்க. இப்ப அவங்களும் அவங்க பையன் கிட்ட நேத்து நைட்டு நடந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், அதை சொன்னா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னும் போது யாருமா அந்த ஆளு அப்படின்றத அவங்க பையன் கேக்குறான். தெரியல, ஒருவேளை நம்மளோட ஷாப்ல திருட வந்தவனா இருப்பான். அவனுக்கு என்னமா ஆச்சு அப்படின்றத கேக்குறாங்க அவங்க பையன். நீ போன பிறகு கொஞ்ச நேரத்துல எனக்கும் உனக்கும் சண்டை வந்தது. அவன் அதுக்கத்தான் ஓடி போயிட்டான். அவ்வளவுதான் நடந்ததுன்னும் போது நான் அங்க இருந்திருக்கணுமா, உன்னை விட்டுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீ இருந்தா உனக்கு ஆபத்து, நீ பண்ணதுதான் கரெக்ட், நீ எதையும் பத்தி யோசிக்காத, இப்ப வா போலாம் சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு காஃபி ஷாப்க்கு போறாங்க. ஹீரோனியோட பையன் ஸ்கூல்ல சண்டை போட்டனால அவன் மேல ஒரு கேஸ் இருக்கும். அதனால அப்பப்போ போலீஸ் அவனை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க. அப்படியே ஒரு என்கொயரிக்காக தான் இப்போ ஹீரோனியோ ஷாப்பு கூட்டிட்டு வருவாங்க. அந்த ஆபீசரும் ஹீரோனியோட முகத்தை பார்த்த பிறகு என்ன உங்க முகத்துல எவ்வளவு காயமா இருக்கு, இது பண்ண உங்க பையனா அப்படின்னு கேட்கும் போது இல்ல இது ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நடந்தது, இதுக்கும் என் பையனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல, நீங்க ஏன் பையனை தப்பா நினைக்கிறீங்க, அவன் நல்ல பையன் போது உங்க பையன் நல்ல பையனா இருந்தா எதுக்கு ஸ்கூல் பசங்க எல்லாம் வெறித்தனமா அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு போகணும் அப்படின்றத சொல்றாரு அந்த ஆபீசர். அந்த பசங்க என்னோட கணவரை பத்தி என் பையன் கிட்ட தப்பா பேசியிருக்காங்க, அவனுக்கு கோவம் வந்தது, அதனாலதான் அடிச்சான், அதுக்கு நீங்க என் பையனை தப்பானவன்லாம் போர்ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னும் போது ஆபீசரும் அந்த பையன் கிட்ட நீ ஏதாவது ட்ரக் எடுத்துக்கிட்டியா, இப்ப ஏதாவது சண்டை எல்லாம் பண்றியா அப்படின்னும் போது இல்ல சொன்ன அப்பெல்லாம் பண்றது இல்ல, நான் நல்ல பையனா தான் இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லுவான். உண்மை நம்பிக்கை இல்ல, யூரின் டெஸ்ட் எடுத்துருவா, நான் அதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இப்ப ஹீரோனியோ எதுக்கு என் பையனை கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றீங்க போது நீங்க அம்மாவா இருக்கனால உங்க பையனை பத்தி தெரியல, அம்மா உங்க புருஷன் ஏன் வரலன்னும் போது அவரும் நானும் பிரிஞ்சுட்டோம். அப்படியா, அவர் இப்ப எங்க இருக்காரு, அவன் ஜெயில இருக்கா, அவனை எதுக்கு இப்ப இன்வால்வ் பண்றீங்க, அவனுக்கும் என் பையனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னும் போது இப்பதான் தெரியுது உங்க பையன் எப்படி பண்றான்னு, அப்ப நம்ம தானே புள்ளியும் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க அவனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னும் போது பாருங்க, நீங்க இன்னும் சில அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கு, அதை பே பண்ணாதான் இதுக்கத்த உங்களுக்கு ப்ராப்ளம் வர மாதிரி ரிப்போர்ட் க்ளோஸ் ஆகும் அப்படின்னும் போது நான் அதுக்கான வெளியே பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பையனும் வந்து டெஸ்ட்டுக்கான சாம்பிள் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோனோட பையன் அப்செட்டா இருப்பான். ஹீரோயினும் அவருக்கு உன்னை பத்தி தெரியலடா, ஆனா அதை அப்படி பேசுறாரு, விட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஷாப்புக்கு போறாங்க. ஷாப்புக்கு போகும்போது ஹீரோனி ஒரு கார் மெக்கானிக் ஷாப் தான் வச்சிருப்பாங்க. அது ஆல்ரெடி அவங்க கணவர் வச்சுட்டு இருந்த ஷாப். அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போன பிறகு அந்த ஷாப்பையும் அங்க வேலை பாக்குறவங்க எல்லாரையும் ஹீரோனி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனியோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அந்த ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவரும் அந்த பையனை பார்த்த பிறகு உனக்கு என்னப்பா, நீ பாஸோட பையன், எப்ப வேணா தூங்கலாம், எப்ப வேணா வேலைக்கு வரலாம், ஜாலியா இருக்கல, சரிவா எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோனி ஒரு விஷயத்த நோட் பண்ணுவாங்க. அந்த ரூம்ல கேமரா இருக்கும். அப்போ நேற்று நைட் நடந்த சம்பவம் அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். இதை நம்ம மறந்துட்டோமேன்னு சொல்லி பதறி அடிச்சு கேபின்குள்ள போறாங்க. அங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜா பாக்குறாங்க. அதுல அந்த வீடியோ பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கும். இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பாத்துட்டே இருக்கும் போது இப்போ அவங்க ஆபீஸ வேலை பாக்குறவரு என்னமா மாச்சி, உங்க முகத்துல ஏன் காயமா இருக்கு, யார் இதை பண்ணா அப்படின்ற பதட்டமா கேள்விகளை கேட்பாரு. உடனே ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது சின்ன அடிதான் போது
அடியா இப்படி இருக்கும் எனக்கு தெரியாதா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, பேசாம நான் போலீஸ் கிட்ட சொல்லவானும் போது அதெல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி நம்ம பிசினஸ் படுத்துடுச்சு, இப்படி போலீஸ்னா அங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு வர பாதி கஸ்டமரும் இங்க வர மாட்டாங்க. அப்ப என்னாச்சுன்னு சொல்லுங்க மேம் போது, நேற்று நைட் நான் ஷாப்ல இருக்கும் போது ஒரு ஆள் திருட வந்தான், அவன் நான் இருக்கிறது தெரியாம திருடுனா, என்னை பார்த்த பிறகு கூட சண்டை போட வந்தான், நான் அவனை அடிச்சேன், அதுக்கடுத்து அவன் இருந்து ஓடிட்டான், இந்த விஷயத்தெல்லாம் பத்தி யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காதீங்க, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்ப அவர் போன பிறகு சிஸ்டம்ல ரெக்கார்ட் ஆன எல்லா வீடியோ ஃபுட்டேஜோட மெமரியும் எடுத்துட்டு போய் ஹீரோனி குப்பை தொட்டில தூக்கி போட்டுறாங்க. அந்த இறந்து போனவரோட காரை ஹீரோனி பின்னாடி தான் மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த காரை பாக்குறாங்க, அவர் யாரு என்னன்ற தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த பாடியில இருக்கிற அவரோட கார்டை எடுத்துட்டு அந்த வீட்டுக்கிட்ட போவாங்க. அவங்க மனைவி வெளியே அவங்க கணவர்கள்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஹீரோனி கார் பின்னாடி போலீஸ் கார் வருது. அவங்களும் காரை விட்டு இறங்கி ஹீரோனி கிட்ட என்னமா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் போது, அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, உங்க வேலை என்னவோ அதை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ என்கிட்ட பேச வேணாம், அட்லீஸ்ட் பேரனையாவது என்னை பார்க்க விடு அப்படின்றத சொல்றாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் யாருன்னா ஹீரோனியோட அப்பா தான். ஹீரோனிக்கும் ஹீரோனி அப்பாக்கும் அவ்வளோ பேச்சுவார்த்தை இல்ல, அவங்க கொஞ்சம் சண்டையில இருப்பாங்க. என் பேரனையாவது என்னை பார்க்க விட அவனை கொஞ்ச நாள் எனக்கு அனுப்பினா போது, எப்ப என் பையனை உங்ககிட்ட அனுப்புறோன்னு எனக்கு தெரியும், நான் அதை பாத்துக்கிறேன், சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி காரை எடுத்துட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோனிக்குள்ள நிறைய விஷயங்கள் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு, பதறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த இறந்து போனவரோட போன்ல நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், எல்லாமே அவங்க மனைவி கிட்ட இருந்து. இதை பார்த்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பேசாம பாடி மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே நைட் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கும் தெரியாம அவரோட பாடியை டிக்கில வச்சுட்டு அந்த வீட்டுக்கிட்ட எடுத்துட்டு போவாங்க. அந்த இறந்து போனவரோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும், அதுல அந்த பாடியை வச்சுட்டு அவங்களோட போஸ்ட் பாக்ஸ்ல அவரோட பாடி ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டு எழுத வச்சுட்டு ஹீரோனி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, பார்ல போய் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி குடிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தங்க அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. கோவத்துல அவங்க மூஞ்சிலே ஒரு குத்து குத்திட்டு அந்த பாரை விட்டு வெளியே வராங்க. அவங்களுக்கு ஒழுங்கா தூக்கம், பயங்கரமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. வெளியே யோசிச்சுட்டே இருக்கும் போது அவங்க ஷாப்ல ஒர்க் பண்றவரு, மேம் ஒரு கார் ரிப்பேர் பண்ணவே இல்ல, அந்த ஓனர் வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பேசாம நான் பண்ணவா அப்படின்னும் போது, இல்ல நான் பண்றேன், ஆனா டைம் ஆகுது, நான் தான் பண்றேன்னு சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு பயமா கோவப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, பேசாம உங்க அப்பாவை போய் கொஞ்ச நாள் பாத்துட்டு வாங்க, ரிலாக்ஸா இருங்க, ஒர்க்கை பத்தி மறந்துருங்க போது ஹீரோனியும் அப்படிதான் நானும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கான பிளான் போறாங்க. அவங்க பையனும், ஏமா ஒர்க் பண்றவங்க கிட்ட எல்லாம் சத்தமா பேசுற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு போது, அப்பெல்லாம் இல்ல, ஆனா நான் தான் பார்த்தேன் நீ பயங்கரமா கத்தி கத்தி பேசுற, அவர் நம்ம அப்பாவை கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்டு தானம்மா, அவங்க அப்பாவோட பேச்சு எடுத்துட்டே இருக்கும்போது வாய் முறியா, எதுக்கு சும்மா அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசிட்டே இருக்க, நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம எவ்வளவு தூரம் விளங்கி போனாலும் அப்பாவை சுத்தி நடக்கிற விஷயங்கள் நமக்கும் தான் நடக்கும், நம்மளை சுத்தி தான் இருக்கும், நீ கொஞ்ச நேரம் சைலண்டா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க தாத்தா பேரை என்ன பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு கிட்ட, இன்னைக்கு எனக்கு உங்ககிட்ட இந்த கால் வந்ததை என்ன நம்பவே முடியலன்னு போது அவங்க அப்பாவை பார்த்து, நான் சில நேரத்துல நல்லவளா நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிட்டு வரேன், இன்னைக்கு ஃபுல்லாலாம் உங்க கூட என் பையனெல்லாம் விட மாட்டேன், கொஞ்ச நேரத்துல நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ட்ரக் டேப்லெட் எல்லாம் வாங்கி அதை பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ அவங்க கழுத்தை தொடுறாங்க. பார்த்தா அவங்களோட செயின் காணும், பதட்டப்படுறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, நான் வரும்போது இங்க நெக்லஸ் இருந்ததான்னு சொல்லி கேக்குறாங்க. அவரும் எனக்கு தெரியாதுன்றத சொல்றாரு. கார்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. இப்ப நைட் அவங்க போன அந்த பார்ல போய் என்னோட செயின் காணும், அது இங்க எங்கேயாவது இருந்ததான்னும் போது அவங்க எடுத்து காமிக்கிறாங்க, நாங்க இல்ல, நீங்க எங்கேயாவது தேடி பாத்தீங்களா, அந்த செயின் இங்க இல்லவே இல்லைன்னும் போது, நீங்க வந்தீங்க சண்டை போட்டு போயிட்டீங்க, இங்க இருந்த பொருள் இதுதான், இருந்தா எடுங்க, இல்லைன்னா பெரியங்களா போய் சண்டை போட்டீங்களோ அங்க போய் தேடுங்கன்னும் போது கோவம் தருவங்க, வாய மூடு நான் தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த பாடி வச்ச இடத்துல போய் செக் பண்ணலாமோன்னு போய் பாக்குறாங்க. ஆனா அங்க ஆட்கள் போயிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. சரி நம்ம பையனையாவது கூட்டிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போறாங்க. பார்த்தா அவங்க அப்பா அவங்க பேரனுக்கு கன் ஷூட் பண்ணலாம் சொல்லி தராங்க. ஆல்ரெடி ஹீரோயின், என்னோட பையனுக்கு வயலன்ஸ் பத்தி எதுவுமே சொல்லாதீங்க, அவன் அவங்க அப்பா மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா கன் ஷூட் பண்ண சொல்லி தரதை பார்த்து அவங்க பயங்கரமா கோப்படுறாங்க. எதை பண்ணாதன்னு சொன்னேனோ அதை தான் நீங்க என் பையனுக்கு சொல்லி தருவீங்களா, நீ கன்லாம் ஷூட் பண்ண கத்துக்க தேவையில்லைன்னும் போது அவன், ஏமா இது நமக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தானே போது, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ மரியாதையா காருக்குள்ள போன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பிடிச்சி திட்டுறாங்க. அவன் உன்னை காப்பாத்துவோம் அவனை காப்பாத்துவோம், கன் கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் போது எனக்கு என் பையனுக்கு எதை சொல்லி தரணும்னு தெரியும், நீங்க என்ன சின்ன வயசு ட்ரீட் பண்ண மாதிரி நான் என் பையனை ட்ரீட் பண்ணதே இல்லை, அதை இன்னுமா நினைக்கிறேன் போது அதை விட்டு என்னால வெளியே வர முடியல, அது காரணம் நீங்க அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்ட அவங்க அப்பா, அதை மறந்துருமா, அதை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது, ரெண்டுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவங்க வேகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல எல்லா இடத்துலயும் செக் பண்றாங்க, அந்த செயின் கிடைக்காது. ஷாப்புக்கும் போறாங்க, எல்லாத்தையும் அலசி கிளசி பாக்குறாங்க, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுது அவங்களுக்கு. இப்ப ஹீரோயினும் நைட்டு யாருக்கும் தெரியாம அந்த இறந்து போனவரோட பாடி வச்சு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க காரை செக் பண்றாங்க. அந்த ஸ்டோர் ரூம்ல போய் அவரோட பாடியில எங்கேயா செயின் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த இறந்து போனவரோட பையன், அம்மா அப்போட காரு இங்க இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர பாக்குறாங்க. ஹீரோனுக்கு பதட்டமா இருக்கு. ஜன்னல்ல தப்பிக்கலான்னு பாக்குறாங்க, ஆனா கண்ணாடி கிளாஸ்
கையில குத்திடுது. அங்கேயே ஒளிஞ்சு நிக்கிறாங்க. அவங்க பையன் அவங்க அப்பாவோட பாடியை பார்த்து பயந்து போய் அந்த இடத்த விட்டு அவங்க அம்மாட்ட சொல்றதுக்காக ஓடுறான். இந்த கேப்ல ஹீரோனி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட அந்த ட்ரக் டேப்லெட்டை சாப்பிடுறாங்க. அப்படியே அங்கேயே தூங்கிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு இல்யூஷன் வருது. அந்த இல்யூஷன்ல ஸ்டார்டிங்ல அவங்க காருக்குள்ள போயிட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணு இப்ப அவங்க பக்கத்துல கார்ல இருக்கா. அவ ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டே இருக்கா. ஹீரோனி என்ன வரையறன்னு கேட்கும் போது இப்போ காருக்கு வெளியே ஒரு வீட்டுல கன் சவுண்ட் கேக்குது. அந்த குட்டி பொண்ணு இறங்கி கீழே போறா. பக்கத்துல போலீஸ் கார் நிக்குது. இப்ப யாரும் ஹீரோனி எழுப்புறாங்க. பார்த்தா இவ்வளவு நேரம் ஹீரோனி தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவர் தான், மேம் நம்ம போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், ஷாப்ல எல்லா பொருளும் கீழே சதுரு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அவனை திருட வந்திருப்பான போது திருடலாம் வரல, நான் தான் ஒரு பொருள் தேடுறதுக்காக எல்லாத்தையும் கழிச்சு விட்டேன் அப்படின்னும் போது அவங்க கிட்ட இருக்க அந்த ட்ரக் அவர் பாத்துறாரு. நான் இங்க வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவர் அங்க வந்து போயிடாரு. இப்ப ஹீரோனி எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வந்த பிறகு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் ஹஸ்பண்டோட சேர்ந்து கார் திருநான்ல, உன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவன் இன்னைக்கு இறந்துட்டான், அவனோட பாடியை நாங்க ஸ்டோர் ரூம்ல கண்டுபிடிச்சோம், உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமானும் போது, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுனா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சாகணுமா, நான் எனக்கு அவர்னா யாருன்னு தெரியாது அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா துருவி அன்னைக்கு கூட உன் காரை அந்த வீட்டுக்கிட்ட தான் நின்னுச்சு, ஏன் அங்க நிறுத்தின போது, இன்ஜின் சூடாயிடுச்சனால கொஞ்சம் கூல் ஆகுறதுக்காக அங்க நிறுத்தினேன், எதுக்கு என்ன கிரிமினல் மாதிரி கேள்வியா கேக்குறீங்கன்னும் போது, நீ என்கிட்ட எதையும் பொய் சொல்லாத, எதுவா இருந்தாலும் சொல்லுனும் போது ஹீரோனி சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்கள அறியாமலே ஆமா அது ஒரு விபத்துல நடந்துச்சுன்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அவங்க அப்பா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு நீ போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியது, நான் ஏன் பண்ணலன்னும் போது, எனக்கு என்ன பண்றது, என் கணவர் ஜெயில போயிட்டாரு, நானும் அப்படி போயிட்டேன்னா என் பையனுக்கு யார் இருக்காங்க, அதனாலதான் நான் யோசிச்சேன் அப்படின்னும் போது, அது பண்ண ஓகே, பாடி எதுக்கு அவங்க வீட்டுல வச்ச, எரிச்சிருக்கலாம், இல்லைன்னா எல்லாம் தண்ணியில தூக்கி போட்டிருக்கலாமே, இப்படியா முட்டாள்தனமா பண்ணுவேன் போது, அவங்க ஃபேமிலி அவங்க உடம்ப தேடி எல்லாத்தையும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க, அது பார்க்க கஷ்டமா இருந்தது, அதனாலதான் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது, நீ பண்ணது கிரிமினல் ஒர்க், இதுல போய் பாம்பு பண்ணி எல்லாம் பார்க்க கூடாது, நீ முட்டாள்தனமான வேலை பண்ணிட்டேன்னும் போது, அப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னும் போது, இந்த கேஸ்ல இருந்து உன்னை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும், இவ்வளவு நாள் நான் கத்துட்ட விஷயத்த நான் பண்றேன், ஆனா இப்ப எனக்கு மூளை வேலை செய்யணும்னா ஒரு சரக்கு அடிக்கணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்க வந்து போயிடுறாரு. ஹீரோனியும் உடனே வேகமா அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவாங்க. அவங்க பையன் கிட்ட நம்ம இந்த இடத்த விட்டே போலாமா போது, என்னமா சொல்ற, இல்ல ட்ரிப்புக்கு போலாம், ரொம்ப நாள் ஆச்சு நீ என்ன ட்ரிப் போய், நீ கூட உனக்கு ஒரு இடம் ரொம்ப பிடிச்சிருக்காங்க போகணும்னு சொன்னல, வரமா போலாம் போது, நான் அப்பெல்லாம் நம்ம போக முடியாதேமா, என்னதான் ஒரு போலீஸ் அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அட்லீஸ்ட் அவர் கால் பண்ணுங்க, நாங்க இதுமே 1 வீக் போறதுனால நீ சொல்லுமா நம்ம போலாம் போது, ஹீரோனி போலீஸ் கிட்டியா, இல்ல வேணாம் போது, இப்ப எப்படிமா நம்ம போறது, போனா நமக்கு தான் பிரச்சனை, நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க போல, நீ கூலாவு, நான் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ஒன்னு எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் அங்க போயிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இறந்து பொண்ணவரோட மனைவி ஹீரோனியை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அங்க வருவாங்க. ஹீரோனியும் பதறி போய் என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்கும் போது, என் கணவரோட பாடி இன்னைக்கு தான் கிடைச்சது, அவரோட ஃப்ரெண்டு உங்க கணவர் தானே, அவர் இங்க ஏதாவது வந்தாரா இல்ல யாராவது பார்த்தாங்களா, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு போது, அப்பெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அவர் காரை எடுக்க வந்தாரு அவ்வளவுதான், இதை தவிர எனக்கு வேற எந்த விஷயமும் தெரியாது, இங்க இருந்து நீங்க போங்கன்னும் போது, ஏதாவது ஒரு க்ளூ தாங்க, இல்ல உங்க கணவருக்கு ஏதாவது தெரிய வருமா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் கணவர் சாவுக்கு ஏதாவது காரணம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது, இப்போ ஹீரோனோட ஃபேமிலி போட்டோ பார்ப்பாங்க. அதுல ஹீரோனோட செயினே அவங்க குறுகுன்னு பார்ப்பாங்க. இப்போ ஹீரோனுக்கு பயம் வர ஆரம்பிச்சுது, ஒருவேளை செயினை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ உடனே இங்க இருந்து நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க. உடனே ஹீரோனே அவங்க நிறுத்திடுவாங்க. இருங்க நான் எல்லாம் உண்மையா சொல்லிடுறேன், இது ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நடந்தது அப்படின்னும் போது, என்ன சொல்றீங்க, அவர் இங்க வந்தாரு, என்ன அட்டாக் பண்ண பார்த்தாரு, அதனால நான் தற்காப்புக்காக தான் அடிச்சேன், அவர் இறந்துட்டாரு, இது வேணும்லாம் நடக்கல, என்ன மன்னிச்சிருங்கன்னும் போது, இப்போ அவங்க பையனும் அங்க வருவான். அவங்க பையன் என்னமாச்சு என்ன சவுண்டுன்னும் போது, நீங்க வந்து போயேன் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம் சொல்லி உங்க பையனை அனுப்பிடுவாங்க. இதை கேட்ட அந்த லேடி செம்மையா பயந்து போயிருவாங்க. நீங்க தான் பண்ணீங்களா, ஏன் இப்படி பண்ணீங்க, நான் இங்க வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க ஷாப்ல ஒர்க் பண்ணவரை என்னாச்சு, எதுக்கு அந்த லேடி அப்படி பேசிட்டு போறாங்க, ட்ரக் மாத்திரை போட பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு எங்கேயாவது கூட்டிட்டு போறீங்களான்னு போது அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. நைட்டு சாப்பிட்டு ஜாலியா அவங்க பேசிட்டே இருக்கும் போது, ஒர்க் பண்ணவர் கிட்ட ஹீரோனையும் எனக்கு ஏன் நடக்குதுன்னு தெரியல புலம்பிட்டே இருக்கும் போது, நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனா அது என்னன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் உதவி பண்ண பாப்பேன், கண்டிப்பா என்கிட்ட சொல்லணும்லாம் சொல்ல, உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்ண பாக்குறேன் போது, ஹீரோனி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப என் பையனுக்கு நானும் இல்லைன்னா நீங்களாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னும் போது, கண்டிப்பா நான் பண்ணுவேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு நைட்டு தூங்கிடுறாங்க. இப்ப ஹீரோனிக்கு ஒரு கெட்ட கனவு வருது, இழந்துக்கிறாங்க. அவங்க முன்னாடி அந்த குட்டி பொண்ணு போறா, அந்த குட்டி பொண்ணே ஹீரோனி தான், சின்ன வயசு அப்படிதான் இருந்தாங்க. இப்போ ஒரு கதவுல இருந்து பயங்கரமான கன் ஷூட் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த டோருக்கு அந்த பக்கம் அவங்க அப்பா ஒருத்தரை ஷூட் பண்றாங்க. அவர் ஷூட் பண்ற அந்த கிரிமினலும், நீங்க பண்றது தப்பு, தேவையே இல்லாம என் மேல பழிய போறீங்க, நான் உங்க காரை திருடிட்டேன், நான் உங்க காரை திருடவே போது, உன்னை கொலை பண்றதுக்கு எனக்கு ஒரு ரீசன் வேணும், அதனாலதான் இந்த ரீசன், நான் உனக்கு கொலை பண்ண போறேன் போது நீங்க இவ்வளவு பாவம் பண்றீங்களா, இந்த பாவம் உங்க பொண்ணுக்கு தெரியாமல போக போதுன்னு போது, அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தப்பே பண்ணாதவர் மேல கேஸ் போட்டு அவரை கொலை பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த அவங்க பொண்ணு கேட்டுறாங்க. ஆனா அப்பாவை காப்பாத்தான் சொல்லி இவ்வளவு வருஷமா அந்த பொய்களை எல்லாத்தையும் ஹீரோனி அவங்களுக்கு
அவங்களுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுதான் ஹீரோனி முன்னாடி அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த விஷுவல்லாம் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இப்ப டக்குன்னு யாரோ அவங்களை அட்டாக் பண்ண வராங்க, பார்த்தா இறந்து போனவரோட பையன் தான் என்னோட அப்பாவை கொலை பண்ணிட்டு நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு அட்டாக் பண்ண வருவாங்க. ஆனா அவங்க ஷாப்ல வேலை பார்த்தவரும் அந்த பையனை போட்டு அடிச்சிருவாரு. இப்போ ஹீரோனியோட பையன் கன் எடுத்துட்டு வருவான். இதை பார்த்து ஹீரோனி பதறி போயிடுறாங்க. டெய்லி தயவு செஞ்சு அப்பா மாதிரி நீ முட்டாள்தனமா பண்ணாதரா, இதெல்லாம் பண்ணாதான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பையனை கொஞ்சம் காம் டவுன் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த ஷாப்ல வேலை பார்த்தவரும் உடனே போலீஸ் கிட்ட கால் பண்ணுங்க, நம்ம உடனே என்ன பிடிச்சு கொடுக்கணும், இல்ல நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், உங்களுக்கு எதானாலும் பரவாயில்ல, லாயரை வச்சு நான் உங்களை காப்பாத்திடுறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப ஹீரோனியா அவங்க பையன் கிட்ட பேசுறதுக்காக வருவாங்க. அவங்க பையன் ரொம்ப அப்செட்டா இருக்கான். அம்மா எல்லாத்துக்கும் காரணம் நான் தானம்மா. நான் போது என்னடா சொல்றேன், அப்படிலாம் இல்ல தெரியுமா, அன்னைக்கு நான் மட்டும் அவர் கொலை பண்ணாம இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல, எவ்வளவு வருஷம் தான் இதை மறைச்சிக்கிட்டே இருப்பேன் போது வாய மூடு, அன்னைக்கு நடந்தது இதுதானம்மா, அவன் உன்னை அடிக்க வந்தான், அதை பார்த்தேன்னா ஒரு இரும்பு பொருள் எடுத்து அவரோட தலையில அடிச்சு கொலை பண்ணிட்டேன், நீ என்ன அங்க வந்து ஓட சொன்னேன், உண்மையாவே அந்த ஆளை கொலை பண்ணது நாதான், நீ எவ்வளவு நாள் என்ன காப்பாத்துவேன் போது அப்பெல்லாம் எல்லாத்துல நடக்கவே இல்லை, யார்கிட்ட சொல்லாத போது இல்லம்மா நானும் அப்பா அம்மா தான் இருக்கேன், இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஜெயில தான் போட போறாங்க போது வாய மூடு, நான் சொல்றதான் உண்மை, அவன் என்ன அடிக்க வந்தான், நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவனை போட்டு தரட்டேன், இதுதான் உண்மை, எதையோ மாத முயற்சி பண்ணாதன்னு போது இல்லம்மா இது சரியே இல்லம்மா, எவ்வளவு நாள் தான் நீ என்னை காப்பாத்துவேன்னு தெரியல போது அம்மா இருக்கேன் நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோனியும் வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த இறந்து போனவரோட பையனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவனை வாய மூடிட்டு ஹீரோனியை பார்த்து அசிங்கமா திட்டுவான். என்னடா ஓவரா பேசான்னு சொல்லி ஹீரோனியை அட்டாக் பண்ண வருவாங்க. ஆனா அவங்க ஆபீஸ வேலை பார்க்கறவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, போலீஸ் கால் பண்ணிட்டீங்களான்னு போது இப்ப யாரோ கதவு தட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோனியோட அப்பா தான். உடனே அவரு நான் உங்களை போலீஸ் தானே கால் பண்ண சொன்னேன், எதுக்கு இப்ப உங்க அப்பாவை கூப்பிட்டு இருக்கீங்கன்னும் போது எனக்கு இப்ப அட்வைஸ் தேவை, அதுக்கு தான் அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க எங்க இருந்து போங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போது நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிறாரு. இப்ப ஹீரோனியோட அப்பா வராரு. சொல்லு இப்ப நான் என்ன பண்ணணும் போது நீங்க இவனை எடுத்துட்டு போய் ஷாப்ல வச்சிருங்க, அவனை எதுவுமே பண்ணாதீங்க, நான் வர வரைக்கும் மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போது நம்ம தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தடயத்தை எல்லாத்தையும் முழுசா ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா அந்த தடையும் நமக்கு பெரிய பிரச்சனையா வரும், இவனை மர்டர் பண்ணிடலாம், இவங்க அம்மாவையும் பண்ணிடலாம், நம்ம அதுக்கடுத்து இங்க எந்த ஒரு பயமும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் போது இல்லப்பா அவன் மேல நீங்க கை வைக்க கூடாது, நான் சொல்ற வரைக்கும் அவனை நீங்க ஷாப்ல வச்சுக்கோங்க, நான் வந்து மத்தது என்ன பண்ணணும்னு பாத்துக்கிறேன் போது அப்போ இவனோட அம்மாவை என்ன பண்ண போறேன், அது என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நீங்க இப்ப போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனியும் அவரோட ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. நான் பண்ணது தப்புதான், இந்த தப்ப சரி பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், என் பையனை உன் கூட வச்சுக்கோ, நீ பாத்துக்கோ, அவன் ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான், அந்த இடத்துக்கு நீ அவனை கூட்டிட்டு போகணும் ப்ளீஸ், எனக்காக இதை பண்ணணும் போது அவரும் யோசிப்பாரு. சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்ட்டு அவங்க பையனை அவர்கிட்டயே விட்டுட்டு அம்மா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான், நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோனி கன் எடுத்துட்டு அந்த இறந்து போனவரோட மனைவி பக்கத்துக்காக வீட்டுக்குள்ள போவாங்க. அவங்களுக்கு நெத்தி போட்டுல கண்ணை வச்சுட்டே நீ இப்ப என் கூட வர, எல்லா திங்ஸும் பேக் பண்ணிக்கோ, நீ இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். நான் அதுக்கு ஊரை விட்டு போகணும் போது உன் பையன் என்ன காரியம் தெரியுமா, என்னைய கொலை பண்ண வந்துட்டான், இப்ப அவனை என் அப்பா கிட்ட தான் புடிச்சு வச்சிருக்கேன், அவன் உயிரும் உனக்கு முக்கியம்னா நீயும் உன் பையனும் அந்த ஊரை விட்டே போகணும், நீங்க இங்க இருந்தீங்கன்னா எனக்கும் என் பையனுக்கும் தான் ஆபத்து, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ற நினைச்சுக்கிட்டு இருக்கல, ஆனா இது பெரிய பிரச்சனையா வரப்போகுதுன்னும் போது உனக்கு உன் உயிரும் உன் பையன் உயிரும் முக்கியம்னா என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்களையும் ஷாக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் இங்க நடந்தது எதுவுமே சொல்லாம இந்த ஊரை விட்டே போகணும் அப்படின்னு ஹீரோனி சொல்லும் போது அவங்க அப்பா நீ தப்பு பண்ற, இப்போ இவங்க முன்னாடி கண்ணை வச்சு நீ மிரட்டுவ, ஆனா 20-50 மீட்டர் தள்ளி அவங்க போயிட்டாங்கன்னா உன்னை பார்த்து அவங்க பயப்பட தேவை இல்லையே, அவங்க போலீஸ் கிட்ட சொன்னாங்கன்னா உனக்குதான் பிரச்சனை, நான் உன் அப்பாவா சொல்றேன் இது ரிஸ்க், இப்படி பண்ணக்கூடாது, அவங்களும் இங்கே போட்டு தள்ளிடு, அதுதான் நமக்கு நல்லது, இவங்க உயிரோட இருந்தாங்கன்னா உனக்கும் பையனுக்கும் தான் பிரச்சனை வரும், இவங்களை மர்டர் பண்ணிடுறேன்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோனியும் இல்ல அது தப்புப்பா அப்படின்னு சொல்லி இவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க கேப்ல அந்த பையன் அங்க வந்து தப்பிச்சிருவான். அந்த பையனோட அம்மாவும் அவங்கள தள்ளி விட்டு ஓடும் போது அந்த தாத்தாவோட கழுத்துலயும் கையிலையும் அங்க வந்து வெப்பனை வச்சு மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த தாத்தா அங்கேயே இறந்து போயிடுறாரு. ஹீரோனியும் பயந்து போய் ஓரமா ஒதுங்கிக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட இருந்த கண்ணை அந்த லேடி எடுத்துக்கிறாங்க. உன் அப்பா சொன்னது கரெக்ட் தான், ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம்னா தடையமே இல்லாம அதை எடுத்துடணும், இல்லைன்னா அது கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வரும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோனியை பார்த்து ஷூட் பண்ண வருவாங்க. ஹீரோனியும் இங்க பாரு உனக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இருச்சு ஒரு சின்ன விபத்துனால இது நடந்துருச்சு, நான் உன் பையனையும் உன்னையும் தாக்கணும்னு நினைக்கவே இல்லை, என் அப்பா சொன்னது கூட நான் நம்பல, நான் உங்க ரெண்டு பேரையும் இங்க இருந்து தப்பிக்க வைக்கதான் முயற்சி பண்ணேன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னும் போது நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசிட்டே இருக்கும்போது எனக்கு என் பையன் முக்கியம், அவனுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம், இதுக்கு அடுத்த நான் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன், நீ எங்கேயும் அட்டாக் பண்ணாத, இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியும் இப்ப நான் கண்ணை கீழே வைக்க போறேன், நீயும் கண்ணை கீழே வைக்கணும் அப்படின்னு ஹீரோனி சொல்லும் போது அவங்க சரி நீ கண்ணை கீழே வை நான் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஹீரோனி இப்ப கண்ணை கீழே வச்ச உடனே அந்த லேடி ஹீரோனியை ஷூட் பண்ணிடுவாங்க. இந்த ஷூட் எதுக்கு தெரியுமா, என் கணவரை கொலை பண்ணல
அதுக்கான ரிவெஞ்ச் தான் இது. ஆனா நான் வாக்குல எப்பவுமே நியாயமா இருப்பேன், உன் பையன் மேல நாங்க கை வைக்கவே மாட்டோம், எங்க டார்கெட் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை ஷூட் பண்ணிடுவாங்க. ஹீரோனியும் அப்படியே மயங்கி போய் கீழே விழுந்துருவாங்க. அவங்க முன்னாடி அவங்க அப்பா இறந்து கிடப்பாரு. அவங்க அப்பா சொன்னது இப்பதான் ஹீரோனிக்கு மண்டைக்குள்ள தோணுது. இப்ப ஹீரோனி அந்த லேடியை பார்த்து உன் கால ரத்தக்கரை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் ஹீரோனி ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி அந்த டேபிள் ஓரத்துலதான் அவங்களோட காணாம போன செயின் இருக்கும். அப்போ அந்த லேடிக்கு எந்த ஒரு உண்மையும் தெரிஞ்சிருக்காது, ஹீரோனி சொல்லாம இருந்தா. அப்படியே ஹீரோனி கண்ணமுறாங்க. இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களை படம் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான படமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் சந்திக்க வரேன். Until then, bye bye.